எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ் அருண். இந்த செட்டப் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா செய்திகள் வாசிப்பது உங்கள் அருண். இல்ல வந்தோடனே விக்கி ப்ரோ கூட அதானே சொன்னாரு. என்னடா ரெண்டு நியூஸ் எல்லாம் வாசிக்க போறாங்க, பக்கத்துல பக்கத்துல போட்டுருக்காரு. 7 மணி செய்திகள் வாசிப்பது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காலையில 7 மணியா நைட் 7 மணியா? நைட் 7 மணி. 7 மணிக்கு எந்திரிக்கல. 7 மணிக்கு எந்திரிக்க மாட்டார், அதனால சொல்றாரு. ஓகே, நாங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சன், நைட்டு தான். நாங்களும் ஸ்போர்ட்ஸ் பர்சன், விடியகால 5 மணிக்கெல்லாம் மேட்ச் ஸ்போர்ட்ஸ் பர்சன் காலையிலே எந்திரிச்சிடுவாங்க. அரௌண்ட் ஸ்போர்ட்ஸ் பாக்குறவங்க தான் நைட்டு ஃபுல்லா முடிச்சிட்டு இருக்கணும். நினைச்சு பாரு, அதான் நிலைமை. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி, ஓகே. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு டிபேட் வீடியோவா தான் உங்களுக்கு இருக்க போது. அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு சீரிஸ் போயிருக்கோம். சோ அதோட கண்டினியூட்டி தான் இது. ப்ரோ கபடி வேற முடிஞ்சிருச்சு. சோ இந்த அவன் இவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அவன் பேச போறது என்னன்னா, தர்மராஜ் சேரலாதன் அண்ணா வேணாம் சொல்லிடு, வேணாம் வார்த்தையை கூட நான் சொல்ல விரும்பல. அதாவது தர்மராஜன் சேரலாதன் அண்ணா வந்து இந்த தடவை பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே சேர்த்து அடுத்த நம்ம ப்ரோ கபடி லீக் இருக்குல்லையா, அதுக்கு வந்து கோச்சா தமிழ் தலைவாசுக்கு வேணாம் அப்படின்றேன். இதுதான் இவன். அவர் வந்து இவன் பேச போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேரா தான் திரும்பவும் தமிழ் தலைவாசோட கோச்சா வரணும்ங்கிறத தான் நான் டிஃபெண்ட் பண்ண போறேன். சரி, அப்புறம் என்ன ஆரம்பிப்போமா? சரி, அப்புறம் என்ன? சேரா வேணும், வேணாம். ஏன் வேணுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சொல்லுங்க. சேரா வந்து ஒரு டொமஸ்டிக் லெவல்ல நல்ல ஒரு கோச். அவர் ஆடாத ஒரு இடமே கிடையாது. அவ்வளவு டோர்னமெண்ட்ஸ் ஆடி இருக்காரு. பிகேல அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. செம்மையான ஒரு பிளேயர். இப்போ ஒரு கோச்சா ப்ரமோட் ஆகுறாரு. சோ எடுத்த ஒரு சீசன், ஒரு ரூக்கி சீசன், ஒரு கோச்சா பட் டொமஸ்டிக் லெவல்ல பண்ணிருக்காரு. பட் அந்த பிகேல அளவு பிரஷரை வந்து அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. அதனால ஒரு சில மிஸ்டேக்ஸ் ஏற்பட்டுச்சு. மத்தபடி அவருக்கு திரும்பவும் வாய்ப்பு கொடுத்தா அப்படின்னா அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் செமையா ஒர்க் ஆகும். அடுத்த சீசன் கண்டிப்பா அவர் வந்து செமையா ஆடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால எனக்கு தமிழ் தலைவாசுக்கு சேரா வேணும். சரி, ஓகே, இருந்துட்டு போகுது. பட் நான் வந்து வேணாம்னு தான் சொல்றேன். எதுக்கு அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே வந்து ஆக்ஷன்ல இருந்தே அவர் கொஞ்சம் தப்பு பண்ணாரு. அது எல்லாத்துக்குமே தெரியும். முக்கியமா வந்து அவரு சச்சின் அந்த ஒரு பிளேயர் சச்சின் தன்வருக்காகவே வந்து கோடிகளை அள்ளி இறைச்சிட்டாரு. ஸோ அதுல வந்து அதுலயே மிஸ்டேக் பண்ணிட்டார். அதுலயே வந்து எல்லாருக்குமே என்னன்னா, சச்சின் ஓகே டூ ஆர் டை ஸ்பெஷலிஸ்ட் வந்தாரு, ஒருவேளை ஹாப்பியா இருந்தாலும் பட் ஸ்டில் பேக்கப் பிளேயர்களை அவங்களால பெருசா எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாம மேட்ச் டைம்ல வந்து அந்த யுக்தின்ற ஆன் ஸ்பாட்ல ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லையா, அதுல வந்து நிறைய இடத்துல தப்பு பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா 2-3 மேட்ச் வந்து ஒன்னு பெங்களூர் புல்ஸ் இல்ல தெலுங்கு டைட்டன்ஸ் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு எதிரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நேரத்தை கடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அங்க வந்து ஹிந்தியில பேசினாலும் இங்கனக்குள்ள வந்து இங்கிலீஷ் 2-3 வார்த்தையை சொல்லுவாங்க இல்லையா, ஜஸ்ட் ஸ்பிளிட் த டைம், கட் த டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சேரானா அபிஷேக் கிட்ட இதே பேச போய் அட்ரா போடா உன்னால முடிஞ்ச சந்திரன் ரஞ்சித் இருக்கும்போது தம்பியே போனஸ் போட விடக்கூடாது பாத்துக்கோ அப்படின்னு அதெல்லாம் சொன்னார், ஒத்துக்கிறேன். பட் ஆனா இருந்தாலுமே வந்து ஒரு பிளேயர் மேல நம்பிக்கை வைக்கிறதெல்லாம் ஓகே. பட் ஆனா அந்த இடத்துல வந்து அவங்க சரியா பண்ணாங்களா அப்படின்றப்ப வந்து அப்ப கோச்சா வந்து அவர் அடுத்த வேற ஸ்டெப் யோசிச்சிருக்கணும்ல. சோ அந்த இடத்துல ஆன் ஸ்பாட் டிசிஷன் மேக்கிங்ன்றது முக்கியமான விஷயம் வந்து எனக்குனால சரிபட்டு வரல. சரி, ஓகே. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நீ எல்லாமே கரெக்டா தான் சொல்லியிருக்க. பட் அதுக்கு நான் பதிலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். சச்சின் வேணும்னு சொல்லிட்டு எஸ் அவரோட ஃபேவரட் பிளேயர். அவர் கமெண்ட்ல இருக்கிறப்பவும் சச்சின் அவ்வளவு புகழ்ந்துட்டு இருப்பாரு. அவர் சச்சினுக்கு ஒரு சின்ன ஃபேவரட்டிசம் காட்டினாருங்கிறத நான் ஏத்துக்கிறேன். சரி, சச்சினை போய் எடுத்துட்டு வந்தாரு. ஆனா அவர் மட்டும் சச்சினை கேட்கல. ஃபேன்ஸ் முதற்கொண்டு ஏன் சச்சினே வந்து உங்களை எந்த டீம் எடுக்கணும்னு கேட்டப்ப அவர் தூக்கி காமிச்சது தமிழ் தலைவாஸ் தான். சோ அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே ஆசைப்பட்டதுனால சச்சினை தூக்கிட்டு வந்தாரு. அந்த ஆக்ஷன்ல அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்துட்டாருங்கிறத நானே பல டைம் பேசியிருக்கேன். பட் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது எங்க அவருக்கு வந்து ஃபால்ட் அமைஞ்சது அப்படின்னா அந்த பேக்கப் எடுக்கிறதுல தான். ஆமா, பட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆல்ரெடி இருந்த ஸ்டார்டிங் 7 வந்து இப்படி கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. சாகருக்கு இன்ஜுரி ஏற்படணும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கேயும் ஒரு பெரிய அடி அவருக்கு இருந்துருச்சு. சோ இந்த மாதிரியான இன்ஜுரி தான் அவரை வந்து அந்த நிலைமைக்கு தள்ளிடுச்சே தவிர மத்தபடி அவரோட ஸ்குவாட் பில்டப் அப்படிங்கிறது பார்க்க எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மத்தபடி சூப்பராவே எனக்கு தெரிஞ்சு ஸ்குவாட பில்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த இன்ஜுரி தான் கொஞ்சம் அவரை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுருச்சுங்கிறது என்னோட ஒப்பீனியன். சோ அதனால இந்த சீசன் கொஞ்சம் அதை பெட்டரா யூஸ் பண்ணுவாரு. ஒரு டைம் தப்பு பண்ணிட்டாரு, அதை சரி பண்ணிக்குவாரு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஓகே, ஃபைன். நீங்க சொன்னீங்களே அந்த பிளேயர்ஸ் மேக்கிங் ஸ்குவாட் ஸ்ட்ரென்தனிங் பண்றது அப்படின்றது ஓகே. பட் இருந்தாலுமே வந்து இந்த இடத்துல பெருசா யாருமே நினைச்சுக்க மாட்டாங்க. சாகில் எல்லாமே இன்ஜுரியில போவாங்க. அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. பட் ஆனா நிதேஷ் அதை பண்ணாரு. ஓகே, ஃபைன். அவரே எதிர்பார்த்திருப்பாரான்னு தெரியல. அமீர் ஹுசைன் பஸ்டாமி வந்து இது பண்ணாரு. பட் ஆனா அவங்க ஆல்ரெடி வச்சிருந்த பிளேயருமே வந்து பெருசா யாருமே பெர்ஃபார்ம் பண்ணாதப்போ அவங்க வேற என்னதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அஸ் அ கோச்சா அவர் வந்து இருக்கிற பிளேயரை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்திருக்கணும். பட் பிளேயரும் விளையாடாதது ஓகே, ஃபைன். அதை நான் ஒத்துக்கிறேன். 100% ஒத்துக்கிறேன். பட் ஆனா அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு சேரலாதன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்திருக்கணும். இதே மாதிரி தான் வந்து பெங்கால் வாரியர்ஸ் வந்து இருந்தாங்க. தமிழ் தலைவாசோட மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. பட் ஆனா அவங்க வந்து இருந்த பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரியா இருந்தாலுமே வந்து ஆல்டர்னேட் ஆள் இருந்தாங்க. பட் நீங்க ஆல்டர்னேட் கூட ஆள் இல்லாதப்போ எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குல்ல. ஸோ கோச்சா வந்து நீங்க அதையாவது யோசிச்சிருந்திருக்கணும்ல.
அது ஒரு சின்ன கேள்வியா வருது. அண்ட் அது மட்டும் இல்லாம 2, 3 மேட்சஸ்ல வந்து எம்ப்டி ரைடு அதிகமா போச்சு. நான் கூட 2 நம்ம வீடியோ பண்ணும்போதுமே சொல்லியிருந்தேன். எம்ப்டி ரைடு அதிகமா போட உங்களுக்கு வந்து அந்த டைம கடத்துவீங்க. டூ ஆர் டை ரைட்ல வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ற அந்த ட்ரிக் ஓகே. ஆனா அது எல்லா நேரத்துலயும் ஒர்க் ஆகாதுல்ல. ஓகே அருண். நீ சொல்ற மாரி அந்த எம்ப்டி ரைட் எல்லாமே நான் ஏத்துக்கிறேன். அதுதான் தமிழ் தலைவாசோட பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. முக்கியமா போனஸ்ங்கிறது சுத்தமா வரல. ஆமா. அதாவது பட்னா பைரட்ஸ்ல ஒரு பிளேயர் தேவன் போட்ட போனஸ் கூட தமிழ் தலைவாஸ் டீமா போடல. இத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இது வந்து நான் சேரானா மேல பழிய தூக்கி போட மாட்டேன். சரி. சோ பிளேயர்ஸோட பேட் ஃபார்ம் தான் இங்க முக்கியமான ரீசன். சோ பிளேயர்ஸோட பேட் ஃபார்ம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்டின்னா, சச்சின் டூ ஆர் டை ஸ்பெஷலிஸ்ட் அத ஒழுங்கா பண்ணவே இல்ல. சந்திரன் ரஞ்சித் போனஸ் போறதுல கில்லாடி அவருக்கு அது சுத்தமா வர மாட்டேங்குது. நரேந்தர், விஷால் சேகல் யாருமே வந்து அந்த போனஸ ட்ரை பண்ணல. போனஸ் போட முடியல. சோ அது வந்து பிளேயர்ஸோட பிரச்சனையா தான் பார்க்கிறேன். இது வந்து ஸ்ட்ராட்டஜியா நான் இது சேரானாவோட ஸ்ட்ராட்டஜியா நான் பார்க்கல. அது எப்படி ஒரு டீம் மேட் போனஸே போடாத எப்படி ஒரு கோச் வந்து ஸ்ட்ராட்டஜியா அனுப்ப முடியும்? அவருமே தலப்பாடா அடிச்சுக்கிட்டாரு. போனஸ போட்டு தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. நடக்கல அது. அது அவர் கையிலுமே இல்ல. அவர் வந்து இறங்கி ஆடி அவர் போனஸ் பண்ண முடியாது இல்லையா? சோ அதனால சரி இன்னொன்னு நடுவுல வந்து கோச் உதயகுமாரா வந்து மாறி கிளப்ல மேனேஜ்மெண்ட்ல இருந்தே வந்து எல்லாம் பண்ணாங்கல்ல. அப்போ அவங்களோட பார்வைக்கு எப்படின்னா, கோச் பண்ண விஷயமும் கூட கிளிக் ஆகல. அதனால தான் வந்து நாங்க உள்ள வந்த மாரி தானே இருக்கு. ஆடியன்ஸ் பார்வைக்கு வந்து அதே மாரி தானே தோணும். ஆக்சுவலா வந்து நான் நான் பார்க்கும்போது அதான் நெனச்சேன். ஏன்னா சேர்ல நான் வந்து பண்றது எல்லாமே வந்து சொதப்புது. அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் உள்ள வராங்க அப்படின்றப்போ, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சலசலப்பு இருக்க தானே செய்யும். எஸ். இந்த விஷயம் வந்து நீ எனக்கு எடுத்துக் குடுத்த மாரி தான் இருக்கு. என்ன அப்டின்னா, ஒரு பொறுப்பு நம்மகிட்ட குடுக்குறாங்க அப்டின்னா, ம். அது தோத்தாலும், ஜெயிச்சாலும் நாம பொறுப்பு எடுத்துக்கணும். நம்ம மேல தான் வந்து விடிய போது. சரி. ஓகேவா? ம். இப்ப நான் என்கிட்ட ஒரு விஷயம் குடுத்துருக்காங்க. அத ம். நான் பண்ண போறேனா, இல்லையா அப்டிங்கிறது எனக்கு தெரியும். அது கரெக்ட்டா பண்ணாலும் என் மேல தான் வரும். தப்பா பண்ணாலும் எனக்கு தான் அது வரும். ஓகேவா? இப்போ அந்த விஷயத்த நீ இப்டி பண்ணு, நீ இப்டி பண்ணுன்னு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் சொல்லுவார்ல என்கிட்ட. ம். அப்டி சொல்லி நாங்க ஃபெயிலியர் ஆனோம்னா, இப்ப ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் நானா? இல்ல சொன்னவரா? ஆக்சுவலா நீங்க ஃபெயிலியர் ஆனதுனால தான் அவங்க சொன்னாங்க. நான் ஃபெயிலியரே இப்படி ஆகல. இப்படி ஒரு விஷயம் இருக்குதுல்ல. நான் கொஞ்சம் டவுன்ஃபால்ல இருக்கேன். ஓகே. அதாவது நான் கொஞ்சம் பின்னடைஞ்சு இருக்கேன். ம். இப்ப என்னால எந்திரிச்சு வர முடியும். என்னோட ஸ்ட்ராட்டஜி பண்ணி வர முடியும். பட் ஓகே. அப்ப நான் அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல ஒரு சில அவுட் சோர்சர்ஸ் வந்து என்கிட்ட வந்து நெறைய விஷயங்கள பேசும்போது, இல்ல என்ன தாண்டி நான் பண்ற விஷயத்த அவங்க போய் தடுக்கும்போது, லைக் பிளேயர்ஸ் கிட்ட போய் அவங்க பேசும்போது, ம். அது எப்படி இருக்கும்? பிளேயர்ஸ பெருசா கன்ஃப்யூஸ் பண்ணி விடும். இப்ப சாரானா தான் ஹெட் கோச். ஐ மீன் அவர் தான் ஹெட் கோச் மாதிரி பிளேயர்ஸ் கிட்ட பேச போறாரு மேட்ச் அப்போ அப்படிங்கிற மாரி தான் சொல்லி நீங்க வந்து அவர அப்பாயிண்ட் பண்ணீங்க. ஓகே. கடைசி கட்டத்துல வந்து உதயகுமார் உள்ள வராரு. மேனேஜ்மென்ட் சிஇஓ உள்ள வராரு. பிளேயர்ஸ் கிட்ட அவங்க பேசுறாங்க. அப்ப இவருக்கு என்ன மரியாதைங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. ம். இவரு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருப்பாரு. உதயகுமாரோட ஸ்ட்ராட்டஜி வேற மாரி இருக்கும். சிஇஓ ஒண்ணு யோசிப்பாரு. ஒரு ஃபேன்ஸா நாம ஒண்ணு யோசிப்போம். எல்லாத்தையும் போய் பிளேயர்ஸ்க்கு நம்ம கொட்ட முடியாது. அது சேரானாவோட ஒரு பசங்களா இருந்திருக்கணும். அது அது வேற மாரி மாறி போயிருச்சு. சோ இது வந்து இதனால தான் நான் திரும்பவும் சொல்றேன். சேரானாவுக்கு தனியா ஒரு வாய்ப்பு தரணும். இங்க உதயகுமார்ங்கிற ஒரு கோச்ச அப்பாயிண்ட் பண்ணியோ, இல்ல சிஇஓவோட தலையீடோ இல்லாம இருந்துச்சு அப்டின்னா, சாரானா பெட்டரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். யாருமே தப்பு பண்ணாமலாம் இல்ல. ஆனா அந்த தப்ப குறை சொல்லி திரும்ப திரும்ப அவர வந்து இது பண்றது எனக்கு வந்து சரிப்பட்டு இப்ப வரல. இங்க குறை சொல்றதுன்னுலாம் இல்ல ப்ரோ. ஆக்சுவலா வந்து இதெல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அடுத்த வருஷமும் இதே கன்டின்யூ ஆச்சுன்னா என்ன செய்றது? அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இங்க நான் அடுத்த பேசிட்டு வருஷம் இருக்கிறோம். இது கன்டின்யூ ஆக கூடாதுன்னா, அவரு கத்துக்கிட்டு இருப்பாரு. இவர் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காருன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அது ம். கண்டிப்பா அவர் லேர்ன் பண்ணியிருப்பாரு. எந்த ஒரு கோச்சுமே எடுத்த உடனே சாம்பியன்ஷிப் அடிக்க முடியாது. பிகேஎல்ல ஃபர்ஸ்ட் சாம்பியன் ஆகுறது பாஸ்கரன் சார் தான். ஆமா. சோ அதுக்கப்புறமா அவரோட பெர்ஃபார்மன்ஸும் அஸ் எ கோச்சா வந்து டவுன் ஆயிருக்கு. ம். சோ இது வந்து எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் இதுல இருந்து அவர் கத்துக்கிட்டு மேல கண்டிப்பா கம்பேக் குடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ம். சோ நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரே ஒரு சான்ஸ் குடுத்தீங்க. அதுவும் தனியா அவர்கிட்ட குடுக்கல நீங்க டீம. அ உங்க அது திரும்ப திரும்ப அத பேச விரும்பல. சோ அப்படி இருக்கிறப்போ, திரும்ப அவர்கிட்ட தனியா ஒரு டீம குடுத்து பாருங்களேன். அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். சரி இத்தன ஓகே. வருஷம் நீங்க கப் இல்லாம தான் இருக்கீங்க. இன்னும் ஒரு வருஷம் தான் சந்தோஷம் தானே. சரி ஓகே ஃபைன். நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன். பட் ஆனா இருந்தாலுமே வந்து இருந்தா நல்லா இருக்கும். பட் இந்த தவறுகள்லாம் இருக்கு. அவ்வளவுதான் நாங்க சொல்றது. ஸோ அதனால நான் வேணாம் அப்படின்றேன். நீங்க? வேணும் எனக்கு. நான் அதுலருந்து வெளியே வரவே மாட்டேன். சோ இது எங்களோட ஒப்பீனியன் தான். நாங்க அடிச்சு அவருக்கு வேணாம். எனக்கு வேணும். அவ்வளவுதான். உங்களோட ஒப்பீனியன் என்ன? சேரா அண்ணா அதாவது தர்மராஜ் சேரலாதன் தமிழ் தலைவாசுக்கு ப்ரோ கபடி லீக் சீசன் 12ல கோச்சா நீடிக்கணுமா? வேணாமாங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற எந்த மாதிரியான டிபேட் நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. ம். அப்புறம் என்ன முடிச்சுப்போமா? தாராளமா. தேங்க் யூ. பாய்.